சூரா அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன். மொத்த வசனம் 78. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. சூரா அர்-ரஹ்மானில் 2 பிரிவுகள் இருக்குது. முதல் பிரிவில் மனிதன் தன் கண்களால் மட்டும் பார்க்க முடிந்த, ஆனால் அதன் உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியாத இறைவன் படைத்த அற்புதங்கள் பற்றியும், 2வது பிரிவில் மனிதன் கண்களால் பார்க்கவும் முடியாத அவனுடைய மறைவான படைப்பின் விளங்கிக் கொள்ள முடியாத அற்புதமான படைப்பை பற்றியும் மனிதர்களுக்கு தெளிவாக கூறுகிறான். விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சியாளர் கூட கண்டுபிடிக்க முடியாத புதிர்களுக்கு இந்த சூறாவின் மூலம் சரியான ஆதாரங்களை இறைவன் வழங்கியுள்ளான். அப்படிப்பட்ட ஆதார விளக்கங்களை யாரும் மறுத்து பேச முடியாது. எனவே இது ஒரு அரேபிய மனிதரின் வார்த்தைகள் இல்லை என்பது இது இறைவனின் உண்மையான வசனங்கள் முழு உலக மக்களுக்கும் எடுத்து கூறுகிறான். பகுதி 1. அளவற்ற அருளாளனான அல்லாஹ்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அவன் மனிதனை படைத்தான். அவனுக்கு விளங்கும் திறனை வழங்கினான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தான். அவை இறைவன் வகுத்த கணக்குப்படி சரியாக இயங்குகின்றன. பூமியையும் மரங்கள், செடிகள், கொடிகளும் படைத்தான். அவையும் அந்த அல்லாஹ்விற்கே அடிபணிகின்றன. அவனே வானத்தை உயர்த்தினான். எடை அளவுகளை நிறுத்துவதில் நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். மனிதர்களின் சரியான நியாயமான வாழ்விற்காகவும் அவனே படைத்தான். பூமியை படைத்த இறைவன் அதில் மனிதர்களுக்காக ஏராளமான கனிகளையும், பாலைகளில் பேர்ச்சை பழமும், தோல் மூடிய தானியமும், பல வண்ணங்களில் வாசம் வீசும் மலர்களையும், தட்டினால் ஓசை வரும் மண்பானை போல சுட்ட களிமண்ணில் மனிதர்களையும் படைத்தான். தீப்பிழம்பில் இருந்து ஜின்களை படைத்தான். மனிதன் அறிந்து கொள்ள 4 பக்க திசைகளை படைத்தான். ஒரே இடத்தில் 2 விதமான கடல்களை படைத்தான். அவை ஒன்றொன்று ஒன்று கலக்காதபடி திரை போட்டுள்ளான். அவை 2ற்கு முத்து, பவளம், இன்னும் ஏராளமான கடல் வளங்களை படைத்தான். இன்னும் அந்த கடலில் மலை போல் உயர்ந்து நிற்கும் கப்பலையும், அதை ஆட்டம் காண செய்யும் அலைகளையும் அல்லாஹ் படைத்துள்ளான். இவை அனைத்தும் மனிதனுக்கே. ஆனால் மண்ணால் படைக்கப்பட்ட மனித இனமோ, நெருப்பால் படைக்கப்பட்ட ஜின் இனமோ உங்களால் வானத்தை விளிம்பு கூட தொட முடியாது, வானத்தை நெருங்க முடியாது. ஏனெனில் உங்கள் இரு இணைத்தவர்க்கும் அல்லாஹ் அப்படி ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது அல்லாஹ் நாடினால் மட்டுமே முடியும். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் தேவையானவற்றை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் மட்டுமே. அவன் கேள்வி கணக்கின்றி தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நிச்சயம் இந்த அருட்கொடைகளின் விசாரணை உண்டு. இந்த விசாரணையில் மனிதனும் ஜின்களும் இருப்பார்கள். ஏனெனில் அல்லாஹ் வழங்கிய எதையும் யாராலும் எப்போதும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அவன் எல்லாவற்றையும் கண்காணிப்பவன். அவனே உண்மையாளன். பகுதி 2. மனித கண்களால் பார்க்க முடியாதபடி மறுமை நாளில் தொடக்கத்தில் வானத்திலிருந்து தீப்பிழம்புகள் புகையுடன் வரும். அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. எவ்வித அசைவும் இல்லாமல் இருந்த வானம் திடீரென பிளக்க ஆரம்பிக்கும். கொதிக்கின்ற எண்ணெயைப் போல் அது காணப்படும். அந்நாளில் மனித கூட்டத்தினரோ ஜின்களின் கூட்டத்தினரோ விசாரிக்க வேண்டிய தேவை கூட இருக்காது. குற்றவாளிகள் தானாகவே அடையாளம் காட்டப்படுவார்கள். குற்றவாளிகளின் முன் நெற்றியும் பாதமும் பிடிக்கப்பட்டு அவர் இல்லை என்று நினைத்த நரகம் அவர்களுக்கு முன் காட்டப்படும். அதில் அவர்கள் புழுக்களைப் போல் இருப்பார்கள். மறுபுறம் அல்லாஹ்வை அஞ்சிய மக்களுக்கு 2 விதமான சொர்க்க சோலைகள் காட்டப்படும். அவை மிகவும் வலிமையாக பிரிவுகளை கொண்டவை. அவை 2லும் நீரூற்றுகள் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். கற்பனை செய்து முடியாத கனிகள் 2 பிரிவுகளிலும் தாராளமாக இருக்கும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து பட்டாடைகளை உடுத்தி சொர்க்கத்து விருப்புகளில் சாய்ந்து இளைப்பாறுவார்கள். அவர்கள் கைகளில் எட்டிய தூரத்திலேயே கனிகள் தொங்கும். அந்த கனிகளை பரிமாற இதுவரை மனிதர்களிலும் ஜின்களிலும் கண்களில் படாத சொர்க்க கன்னிகள் இருப்பார்கள்.
அவர்கள் முத்துக்கள் போலவும் பவளங்கள் போலவும் இருப்பார்கள். மேலும் அங்கு அளவில்லா நன்மைகள் மட்டுமே இருக்கும். 2ஆம் வகை சொர்க்கத்தில் கரும்பச்சை நிலத்தில் சோலைகள் பூத்து குலுங்கும். மேலும் வற்றாத அமைதியான நீரூற்றுகள் இருக்கும். மேலும் அங்கு பேரீச்சை, திராட்சை, மாதுளை போன்ற வேறுபட்ட வண்ணங்களில் கனிகள் இருக்கும். அங்கு கூடாரங்கள் தங்கத்தால் இழைந்து வைரப்படித்த ஆடைகள் உடுத்தி ஹூலின்கள் என்னும் சொர்க்க கன்னிகள் பணிவிடை செய்ய சொர்க்கவாசிகள் பேரானந்தத்தில் இருப்பார்கள். இவர்கள் அழகை சொர்க்கவாசிகள் தவிர மலக்குகளோ ஜின்களோ மனிதர்களோ யாரும் பார்த்ததே இல்லை. மரகத பச்சை நிறம் கொண்ட தங்க இலைகள் தரும் வைர ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கம்பளத்தில் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். அல்லாவே அஞ்சிய சொர்க்கவாசி உலகில் மனித கண்களால் பார்த்த எல்லாவற்றையும் படைத்த ஆற்றல் கொண்ட அல்லாதான் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத இந்த 2 வகையான சொர்க்கத்தையும் படைத்துள்ளான். இதையும் யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனெனில் கண்ணியமும் மகத்துவமும் கொண்ட இறைவனே எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் நாடியபடியே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஜில்ஜலாலில் வல் இக்ராம். ஏனெனில் அல்லாதான் வெற்றியாளன், அவனே உண்மையாளன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க மறக்காமல் MKH மதரசாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு.